மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான தருணத்தில் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். வெள்ளை அறிக்கை இன்றைக்கி வெளியாக இருக்குது. வெள்ளை அறிக்கையை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு விஷயத்தை பேசுவோம், அதை ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அதே மாதிரி அதற்கு ஈக்குவலாக நான் 3 விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1, அண்ணாமலை யார், அவர் பின்னாடி இருக்கிறது என்ன, எதுக்காண்டி இப்போ இயக்கம் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கும்போது பேரலாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் புதுசாக அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வேறு சில பாயிண்ட்லாம் இந்த வீடியோவில் எடுத்து வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடிவை மாற்றிக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் நிறைய பேர் போராடினாங்கன்னு சொல்லி செய்தி வந்துச்சுல்ல, அதை அத்தனையும் பார்த்துட்டு ஒரு முடிவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது 2வது. 3வது, அங்கங்கே மின்தடை ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம அரசுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வருதுங்கிறது நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு தீர்வோட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஏன் மின்தடை ஏற்படுது, இந்த மின்தடை ஏற்படுறதுக்கு யார் காரணம், இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பாயிண்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். தேவையில்லாமல் எதுவும் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அண்ணாமலை அவர்கள் அவருக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நம்ம அத்தனை பேருக்குமே இருக்குது. இது மறுவச்ச பிஜேபி குரூப்பா, அமித்ஷா அவர்கள் வேற பிளான்லாம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரா, இல்லை ரஜினி அவர்கள் பின்னாடி இருந்து அண்ணாமலை அவர்களை இயக்குறாங்களா விஜய் அவர்களுக்கு எதிராக, இந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. 3வது பிரதானமாக இல்லைங்க, அண்ணாமலைக்கே சொந்தமாக வெளியே வரணும், பிஜேபியில் அவருக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை, வெளியே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காண்டி இவர் அரசியல் பண்ணுறாரா. இது 3 டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த வீடியோவில் ஏன் நான் இதை இன்க்ளூட் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பக்கம் ஒரு செய்திகள் அத்தனையுமே ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது. இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்களேன். அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் அமைப்பு ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் அமைப்பு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் அரசியல் பேசுகிறாரு, லதா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நிறைய அரசியல் பேசுகிறாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேரை சொல்ல மாட்டாங்க, டிவிக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக அவங்க அரசியல் பேசுகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அவரமாய் ஒரு தலைவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நிறைய பேசுறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஒற்றுமை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவா ஆரம்பிச்சிருக்காருல, அவர் அந்த 18 நிமிஷம் வீடியோவில் 2 பேரோட பேரை சொன்னார். சீமானனை பற்றி சொன்னார், ஆனால் ரொம்ப முக்கியமாக விஜயண்ணா பேரை சொன்னார், ரஜினி அவர்கள் பேரை சொன்னாங்க. இந்த 2 பேரோட சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு மீட்டிங்கை போட்டு அவர் என்ன சொன்னார்னா, ரஜினி அவர்களோட ஆசீர்வாதத்தோட நான் எங்கள் அம்மா முன்னாடி என்னுடைய அரசியல் முடிவை சொல்கிறேன்னு சொல்லி இப்பயும் சொல்கிறேன், ரஜினி அவர்கள் அப்படிங்கிற பேரும் மறுபடியும் அடிபடுது. நல்லா கவனிங்க. 3வது மிக முக்கியமானது, நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ரஜினி அவர்களை அவங்களோட வீட்டில் போய் சந்தித்து மோடி அவர்கள் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சாதனை புத்தகத்தை நான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 3 விஷயத்துல நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அண்ணாமலை யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இவர் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு நரேஷன் இங்க இருந்துகிட்டே இருக்கும்போது அண்ணாமலை என்ன பண்றாரு, நான் வடக்கு தெற்கு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி பிஜேபியில் இருந்தாரு. இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் நிறைய தப்பு பண்றாங்க, இதை நம்ம கண்காணிக்கணும்னு சொல்லி கும்மிடிப்பூண்டி விஷயத்துல ஒரு ட்வீட் பண்ணும்போது பாஜக காரங்க நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை எப்படி நீங்க வடமாநில தொழிலாளர்னு சொல்லலாம், அவரும் ஒரு இந்தியர் தானே, நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாஜக காரங்க புரியாம திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், அரசும் இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ வடமாநில தொழிலாளர்கள் சார்ந்த விஷயத்தை நீங்க கண்காணிக்கணுங்கிறது அரசும் இன்னைக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பிரிவினையெல்லாம் பேசல, அவங்க வந்திருக்காங்க, அவங்க இங்க தங்கியிருக்காங்க, பட் நம்மகிட்ட கணக்கு சரியா இல்லை, நம்ம அதை கண்காணிக்கணுங்கிற பாயிண்ட் தான் நம்ம பாயிண்ட். அண்ணாமலை அவர்கள் அறிக்கையில அதை தான் சொல்லியிருந்தாப்ல. ஆனா பிஜேபி காரங்க அண்ணாமலையை திட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமோட அந்த பேப்பர் லீக் இருக்குல்ல, நீட்டே தேவையில்லாத அணிதான். தமிழக வெற்றி கழகம் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது ஒரு குழந்தை +2 படித்து முடிச்சிருக்கு. +2 படித்து முடித்தோன்னே அது மருத்துவம் படிக்க போதா, இன்ஜினியரிங் படிக்க போதா, ஆர்ட்ஸ் படிக்க போதாங்கிறது நம்மளோட குழந்தை நம்மளுடைய +2 மார்க்கை வச்சு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க இந்த +2 மார்க்லாம் கிடையாது, நீ புதுசாக ஒரு பரீட்சை எழுதணும், நான் மருத்துவத்துக்கு தகுதியானவனா அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்ல எனக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்த பிறகு எனக்கு ஒரு டிகிரி கொடுப்பீங்கல்ல, எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்கல்ல, அப்போ தெரிஞ்சிடும். ஆனால் நீ படிக்கிறதுக்கே உனக்கு தகுதி வேணுங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நீட் எக்ஸாமை நம்ம ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறதுக்கு இதான் காரணம். தமிழக வெற்றி கழகம்
ரொம்ப தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நீட் எக்ஸாமை ஒழுங்காக நடத்த தெரியாமல் இந்த பாஜக திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. பேப்பர் லீக் ஆகிறது, குழந்தைங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது. இன்றைக்கி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? போன எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆனதுனால அடுத்த எக்ஸாமை வந்து நடத்த போகிறாங்க. போன எக்ஸாமோட ஃபண்டை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து பிஜேபியை வந்து மறைமுகமாக வந்து விமர்சிக்கிறாரு. மோடின்னு பேசலை, அமித்ஷான்னு பேசலை, கல்வி அமைச்சர்னு சொல்லி பேசலை, ஒரு ரேண்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஸோ இவர் பாஜகவுக்கு எதிரான அரசியல் நான் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரும்போது பாஜகக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் என்ன டவுட் இருக்குன்னா, எப்போ அந்த மனுஷன் நம்பக்கூடாது, இது பி டீம் மாதிரி தான் நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு, இது ஏதோ அமித்ஷா பிளான் தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரஜினி அவர்களோட அரசியல் பார்வை இங்கே நிறையா இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள், ராகவா லாரன்ஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரஜினி அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் இந்த ஒரு ஃபேக்டர் வந்து விவாதமாகிக்கிட்டே இருக்கு? இவருக்கு அரசியலுக்கும் தொடர்பு இல்லைன்னா இவரை சுற்றி இருக்கிறவங்க அரசியலில் ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்களே. அதே நேரம் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஹூ இஸ் த அண்ணாமலை? அண்ணாமலை பிகினில் இருக்கிறது யாரு? அமித்ஷாவா ரஜினிகாந்த் அவர்களா? அப்படிங்கிற அந்த 2 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. கூடிய விரைவில் அது அமித்ஷாவா ரஜினி அவர்களா அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இந்த மனுஷன் சோலவா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் இவர் பின்னாடி இருக்காங்க. அந்த யார் அப்படிங்கிற அந்த முகம் கூடிய விரைவில் வெளியே தெரிஞ்சிடும். இது நான் வந்து அப்சர்வ் பண்ண முதல் பாயிண்ட். இது 1. இதை தள்ளி வச்சுருங்க. இப்போ 2வது பயிர்க்கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதற்கு முன்னாடியே நம்ம பயிர்க்கடனை ரத்து பண்ணியிருந்தோம். நம்ம தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தோம்னா 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவங்க மொத்த பயிர்க்கடனை மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுவோம், 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களோட 50% தள்ளுபடி பண்ணிடுவோம் நம்ம சொன்னோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில், நான் சொல்கிற வார்த்தையை கவனிச்சுங்க, ஒரே மாதத்தில் நம்ம பயிர்க்கடன் விஷயத்தில் தலையிட்டிருக்கோம். நம்ம பயிர்க்கடனில் என்ன சொன்னோம்னா 50,000 நாங்கள் முழுமையாக ரத்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிளர் காலம் போட்டு சிறுவில் இவ்வளோ குறுவில் இவ்வளோன்னு சொல்லி நம்ம செப்பரேட்டாக சொன்னோம். அதில் 1 லட்சம் அப்படிங்கிறப்போ ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுங்கிறப்போ நிறைய விவசாயிகளால் அதை ஏற்றுக்க முடியல. எப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, நீ சொல்கிற நிதி நிலைமை எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சமாக நியாயமாக பண்ணுங்க, இந்த பயிர்க்கடனை நீங்கள் ரத்து பண்ணாதான் இங்கே கட்ட வேண்டிய காசை நாங்கள் கட்டாமல் இருந்தால் தான் அடுத்த தடவை சாகுபடியே பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ ஒன்று சொன்னாங்க. ஐயா நாங்கள் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறோம், முன்னாடி இந்த ப்ரொசீஜர் வேற, இப்போ இருந்த ப்ரொசீஜர் வேற. ஏன்னா முன்னாடி மொத்தமாக நான் பயிர்க்கடன் ரத்துப்படி பண்ணிட்டு அந்த கூட்டுறவு வங்கிக்கு நான் மெதுவாக பணம் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரத்து பண்ணீங்கன்னா 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ள அரசாங்கம் அந்த பணத்தை அந்த கூட்டுறவு வங்கிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியா முழுக்க இது நடைமுறையில் இருக்கு. போன வருஷம் 11ஆம் மாதம் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு அடிப்படையில் எங்களால் இப்போ நாங்கள் 2000 கோடி வந்து கடைசியாக நாங்கள் ரத்து பண்ணவங்க பயிர்க்கடனை, அந்த 2000 கோடி காசை நாங்கள் 45 நாள்லேருந்து 60 நாளில் கொடுக்கணும். முன்னாடி பண்ணவங்களாம் பெரிய தொகையை ரத்து பண்ணிடுவாங்க, அவங்க வருஷம் பிரித்து கொடுப்பாங்க. ஒரு பெரிய தொகையை ரத்து பண்ணி 5 வருஷம் பிரித்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணோம். ஆனால் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, ஏதாவது பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. நிறைய விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அரசு என்ன முடிவெடுத்திருக்குன்னா, இல்லைப்பா அவங்களோட கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட போராட்டத்தை ஒடுக்கலை, அவங்க போராடுறவங்களாம் தப்பானவங்கன்னு நம்ம சொல்லலை, அவங்களோட போராட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு இறங்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இல்லைங்க 50,000 சொன்னோம்ல, 75,000 இப்போ வந்து ஃபுல்லாக ரத்துப்படி பண்ணிடுறோம். 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கின அத்தனை பேரோட பயிர்க்கடனில் 35,000 ரூபாய் நாங்கள் குறைச்சிடுறோம். நீங்கள் 3 லட்சம் வாங்கினீங்கன்னா 35,000 ரூபாய் அரசாங்கம் கட்டிடும், 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 35,000 ரூபாய் அரசாங்கம் கட்டிடும், 75,000 வாங்கினீங்கன்னா மொத்தமாக அரசாங்கம் கட்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். இப்போ 75,000ல் 5 லட்சம் பேர் பக்கம் பயனடைவாங்க, 35,000ல் 8 லட்சம் பேர் பக்கம் பயனடைவாங்க. எங்களால் முடிஞ்ச உங்களோட கோரிக்கையை ஏற்ற அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை கொஞ்சம் பாருங்கள், இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகட்டும், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம், வெள்ளை அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம், இதுதான் அரசாங்கத்தோட நிலைமையாக இருக்குது, கூடிய விரைவில் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு இப்போ நிறையா பேர் வந்து ஓகேப்பா ஃபேர் அண்ட் ஆஃப், ஓகே ஏதோ பண்ணியிருக்காருப்பா, நம்ம சொன்னதுக்கு நம்ம கத்துனதுக்கு காதில் வாங்கிட்டு அடுத்த ஸ்டெப் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருல. முன்னாடியோட செலவு எவ்வளோனா 2044 கோடி, இப்போ அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி, அதாவது 3 மடங்கு செலவை இப்போ அரசாங்கம் விவசாயிகளோட போராட்டத்தின் காரணமாக ஏற்றுக்குது. பரவாயில்ல, நாங்கள் விவசாயிகளுக்காண்டி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த பணத்தை அரசாங்கம் 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே கொடுக்கணும். இந்த சேலஞ்சு இதுதான் அரசாங்கத்துக்கு இருக்குது. இது இல்லைனா மொத்த பயிர்க்கடனமே இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ணோம். ஏன்னா இங்கே நாங்கள் வந்து ஊழல் பண்ண போகிறதில்ல, எங்களுக்கு வந்து வருவாய் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வெள்ளை அறிக்கையை பற்றி நம்ம வீடியோ பேசும்போது இந்த பாயிண்ட் அத்தனையுமே நம்ம தெளிவாக சொல்லுவோம். நம்மளால் அதை பண்ண முடியும். இங்கே என்ன இருக்குன்னா அந்த 45 நாள், அந்த பாயிண்ட்டுக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது 2வது பாயிண்ட்.
பாயிண்ட். இப்போ மூணாவது, என்ன ப்ரோ மின்தடை நம்ம ஊரில் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்க்கும்போது நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் மின்தடையை அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. சென்னையில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க, திருச்சியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாக்களில் நிறையா மின்தடையை பார்ப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா அங்கே நடக்குது? நமக்கு தேவைப்படுற மின்சாரம் நம்மள்கிட்ட இருக்குது, இல்லைனாட்டியும் தனியாட்டை கொள்முதல் பண்ணிக்கலாம். அரசு வந்து 3 ரூபாய்க்கு வந்து மின்சாரத்தை வாங்குதுன்னா தனியாட்டை 9 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அரசே அதை பண்ணுறதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்மள்கிட்ட நமக்கு தேவைப்படுற மின்சாரம் நம்மள்கிட்ட இருக்குது. இங்கே பஞ்சாயத்து என்ன வருதுன்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத மின்சார அளவை இப்போ கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோ பேர் ஃபேன் போடுறாங்க, ஏசி போடுறாங்க, ஃப்ரிட்ஜு போடுறாங்க, ஏகப்பட்ட விஷயம் ஓடும்போது சென்னையில் இது வரைக்கும் 5000 தாண்டது கிடையாது. 5000 மெகாவாட்டை சென்னை மட்டுமே இங்கே தாண்டிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு 20000 மெகாவாட்டை தாண்டிக்கிட்டு இருக்கு. அதிகமான மின்சாரம் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, மின்சார கட்டமைப்பு, அது வழியாக அதிகமான மின்சாரத்தை நம்ம அனுப்பும் போது இந்த கட்டமைப்பு தாங்க மாட்டேங்குது. அங்கங்கே பீஸ் போகுது, அங்கங்கே ஒயர் வெடிக்குது, அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. இதுக்கு நடுவில் பீஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க வேற ஒரு குரூப் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஓடுறதுனால தான் இங்கே பவர் கட்டு வருது. அதாவது மின்சாரம் இல்லைன்னு கிடையாது, மின்சாரம் இருக்குது. இந்த மின்சாரத்தை இந்த லைனில் கொண்டு போகிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி முதலமைச்சர் தலைமையில் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. ஓகேப்பா, சேலஞ்சாக இருக்குன்னா இப்போ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் யார் பார்த்துருக்கணும்? நம்ம ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது. இவ்வளோ தூரம், அதாவது போன ஆட்சி வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சப்பா, போன ஏப்ரல் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு, மே வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போன ஏப்ரல் மே வரைக்கும் இவ்வளோ தூரம் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணல. இப்போ கன்சியூம் பண்ணுற அளவு அவ்வளோ மின்சாரம் இது உள்ளே போகும்போது இந்த விஷயம் தாங்க மாட்டேங்குது, வெடிக்குது, அங்கங்கே இதான் நடக்குது. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சாவோ வேறு சில விஷயம் நடந்தாவோ இந்த மின்சாரத்தோட அளவு குறையும். அப்போது நார்மலாக போகிற மின்சாரம் போகும். இந்த கட்டுமானத்தை வச்சு இந்த மின்சாரத்தை நம்மளால் கொடுத்துட முடியும். இப்போ ரொம்ப அதிகமான மின்சாரம் போகும்போது இது தாங்க மாட்டேது. சென்னையில் நடக்கும், கிராமங்களில் நடக்கவே நடக்காது. ஏன்னா சென்னையில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து முட்டு கொடுக்கல. நான் அந்த பாயிண்ட் அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, மின்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ என் ஊர்லலாம் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் என் ஊர்லேயும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. என்னோட ஊர் நகரத்தில் இருக்கேன்னா, கடலூர் அப்படிங்கிற மெயின் ஏரியாவில் இருக்கேன். ஆனால் கடலூர் சுற்றி இருந்த மாவட்டங்களில் போனீங்கன்னா, குக்கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே அந்தளவு மின்சாரம் பயன்படுத்த மாட்டாங்க, ஊருக்குள்ளே நிறையா பயன்படுத்துவாங்க. ஸோ நகரங்களில் இருக்கிற மக்கள் தான் இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. இதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையோட அந்த மின்சார அந்த பகிர்மானம் இருக்குல்ல, அதை மட்டும் சரி பண்ண 2275 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணத்தை வச்சு சென்னையில் எங்கெங்கே அந்த புதை கேபிள் இருக்குல்ல, கேபிள் எங்கெங்கே அறுந்திருக்கு அதை சரி பண்ணணும், எங்கெங்கே பீஸ் போகுது, எங்கெங்கே டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக போடணும், எந்த பிரச்சனையை சரி பண்ணால், ஏன்னா இதுக்கடுத்து அதிகமாக வருங்காலங்களில் நிறையா மின்சார பயன்பாடு இருக்க போகுது. இதே மாதிரி வெயில் அடிக்க போகுது. அந்த வெயிலை தாங்குற அளவு அந்த நம்மகிட்ட மின்சாரம் இருந்தோ அதை அனுப்புகிற அந்த கட்டமைப்பு இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. அதை நோக்கி இந்த அரசாங்கம் நகரணும்னா சென்னைக்கு மட்டும் இந்த மின்சாரத்தோட கட்டுமானத்தை மேம்படுத்துறதுக்காண்டி 2275 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து துணை மின் நிலையங்களை உருவாக்கி ரொம்ப பெரிய வோல்டேஜ் ஒரு இடத்துல போகும்போது தாங்க இந்த ப்ராப்ளம் நடக்குது. வோல்டேஜை பிரிப்போம் தனித்தனியான்னு சொல்லி துணை மின் நிலையங்களை உருவாக்குறதுக்காண்டி 10,109 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக 121 துணை மின் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் போது அங்கே இருக்கிற பழைய விஷயங்கள்லாம் தூக்கிட்டு புதுசாக உள்ள போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நம்ம மின்சாரம் அடுத்தடுத்த காலங்களில் நிறையா பயன்படுத்த போகிறோம், அவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்தும் போதும் அந்த கெப்பாசிட்டி, அந்த பகிர்மானம் இருக்குல்ல, அந்த பகிர்மானம் தாங்கணும். அதை நோக்கி இந்த அரசாங்கம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு அவசர குழு போட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கே மின்சாரம் கட் ஆகுது, எவ்வளோ நேரம் கட் ஆனிச்சு, என்ன காரணத்துக்காண்டி கட் ஆனிச்சுங்கிறத அஃபீஷியலாக நம்மளுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடக்கிற பிரச்சனையை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நோக்கி தான் நாங்களும் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். மக்களோட சிரமத்துக்கு மன்னியுங்கள் அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. இது இவன் தப்பு அவன் தப்புங்கிறப்ப அதை நான் சரி பண்ணணும்ல, ஒரு மேன் பவர் போட்டு சரி பண்ணணும்ல, அதற்கான ஃபண்டு இப்போ நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். கூடிய விரைவில் சரி பண்ணிடுவோம். அங்கங்கே நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு இருக்கோம். நிரந்தர தீர்வை நோக்கி சரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஃபண்டை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 செய்தியை பற்றி நம்மளால் முடிஞ்ச அளவு தெளிவானமாக அந்த ஒரு பதிவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அரசாங்கம் சார்ந்த மிக முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் ஷேர் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.